வா சின்ன பொண்ணு. கல்யாணம் ஆகி 4 நாள் ஆகுது, இன்னும் நீ கூச்சப்பட்டுட்டே இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. இது உன்னோட வீடு. நீ உன் வீட்டில் எப்படி இருந்தியோ அப்படியே இங்கேயே இருக்கலாம், சரியா? தேங்க்ஸ் அத்தை. அத்தை அது வந்து என்ன சமையல் பண்ண போறியா? அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஐயோ அத்தை, நான் சமையல் பண்ண வரல, ரொம்ப பசிச்சது, அதான் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லை, சமைக்கணும்னாலும் எனக்கு சமைக்க தெரியாது அத்தை. இவளை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். அதனால என்ன, நான் இருக்கேன்ல சமைச்சு தர்றதுக்கு. சரி வந்து இட்லி சாப்பிட்றியா? அத்தை எனக்கு இட்லி பிடிக்காது. ஓ அப்படியா, அது எனக்கு தெரியாதுல்ல. இட்லி ஊற்றி வச்சுட்டேன், இட்லி சாப்பிட்றியா இல்லை தோசைனா ஊற்றட்டுமா? பரவாயில்ல அத்தை, நான் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இட்லியே கொடுங்க. சாம்பார் நல்லா இருக்கா சின்ன பொண்ணு? ஏன் அத்தை சட்னியை கேட்காம சாம்பார் மட்டும் கேட்குறீங்க? சாம்பார் கடையில் வாங்கினது, அதனால தான் நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குத்த, சட்னி தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அது நீங்கள் வச்சதா? தப்பாக எடுத்துக்காதீங்க அத்தை, நீங்கள் தானே சொன்னீங்க மனசில் பட்டதை எதுனாலும் நான் ஓப்பனாக பேசுன்னு. அதான் தான் சொன்னேன். அதனால என்ன, பரவாயில்ல. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் எப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல. நம்ம மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி மாமியார் கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணணும். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. யாரு? அபிராமியா? இரு வரேன். சின்ன பொண்ணு நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். இன்னும் இட்லி வேணுனாலும் வச்சுக்கோ. சரித்தா. வா வா அபிராமி. ஏன் இப்போதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா? ரொம்ப நாள் ஆளையே காணும். இல்லைக்கா, மகனுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, சரி மருமகளும் வந்திருக்கா, அதனால நீங்கள் அவங்கள கவனிச்சிட்டு இருப்பீங்க, எதுக்கு நம்மளும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு வரலக்கா. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. உங்கள் மருமக எப்படிக்கா, நல்ல குணம் தானே? நல்ல குணம் தான் அத்தை. அத்தைன்னு கிடக்கா. முதல்ல இப்படி தான்க்கா இருப்பாங்க, போக போக தான் அவங்க கேரக்டரே தெரியும். அப்படியெல்லாம் இல்லை, என் மருமக தங்கமான பொண்ணு. இப்போ வீட்டு வேலையெல்லாம் அவள் தான் பண்ணுறான்னு சொல்லுங்க. இல்லை, அவளுக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே நான் தான் சொல்லித்தரணும் போல. என்னக்கா சொல்கிறீங்க? அப்புறம் நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்க. வெளியில் அப்படி சொன்னால் தானே என்னை பெருமையாக நினைப்பாங்க, அதனால தான். என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னக்கா? ஐயோ பாவமே, புது இடமாச்சே, எதுவும் கேட்குறதுக்கு கூச்சப்படுவான்னு இப்போ 4 நாளாக நான் தான் சமைச்சிட்ருக்கேன். சாப்பிட்றியான்னு கேட்டால் இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம நார்மலாக தானே சொன்னோம், அதையே ஏன் அத்தை இவ்வளோ குதர்க்கமாக பேசுகிறாங்க? சும்மாவா சொன்னாங்க அத்தையை நம்ம அம்மா மாதிரி பார்த்தாலும் அவங்க நம்மளை மக மாதிரி பார்க்க மாட்டான்னு. என்ன கிச்சனுக்கு சமைக்க வந்தியான்னு கேட்டேன்டி. அதுக்கு அவ சொல்கிறா, ஐயோ அத்தை நான் சமையல் பண்ண வரல, ரொம்ப பசிச்சது, அதான் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். அப்படியா சொன்னா? இதில் சமைக்க வேற தெரியாதுன்னு என்கிட்டயே தைரியமாக சொல்கிறா. நீங்கள் உங்கள் மருமகளுக்கு ரொம்ப தாங்க இடம் கொடுக்குறீங்க, அதை உடனே கேட்க வேண்டியதானே? என்னத்தை போட்டு கேட்க, இன்னும் போக போக தான் பார்க்கணும். ஏய் லட்சுமி, ஏய் விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, போய் வீடு வாசல் தொலைக்கலையா? இன்னைக்கு கொஞ்சம் அசதியில் அசந்து தூங்கிட்டேன். ஏன் உன்னால் முடியலன்னா சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி தொலைக்க சொல்ல வேண்டியதானே? யார் உங்கள் மருமகளா? அவளுக்கு 7 மணிக்கு பெட் காஃபி கொடுத்து தான் நானே எழுப்பிக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளா. அவள் எங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ண போகிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நீ தான் வேலை வாங்கணும். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் ராஜா. அம்மா எந்திரிச்சிட்டாங்களாப்பா? அவளே உடம்பு முடியலன்னு டயர்டாக படுத்துருக்காடா. சின்ன பொண்ணை கொஞ்சம் கூடமாட ஹெல்ப் பண்ண சொல்டா. கண்டிப்பாப்பா. சின்ன பொண்ணு எங்க? அவள் தூங்கிக்கிட்டு இருக்காப்பா. அவளை போய் கொஞ்சம் வாசலில் கோலம் போட சொல்லு. என்ன மாமா கூப்பிட்டீங்களா? இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் நீ தாம்மா பண்ணணும், எங்களுக்கு வயசாயிருச்சு, எங்களால் எதுவும் பண்ண முடியாது. சரி மாமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். போய் வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு வாம்மா, போட்டு வந்துட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடு. சாரிங்க, எனக்கு கோலமெல்லாம் போட தெரியாது. தெரியாதா? ஆமாம், கல்யாணம் பண்ணும்போதே எங்கள் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்கல்ல அத்தை, எனக்கு கோலம் போட தெரியாது, சமைக்க தெரியாது, டீ போடக்கூட தெரியாது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, உங்கள் பையன் ஒரு தடவை கோலம் போட்டு காட்டினாருன்னா நான் அதை பார்த்து அப்படியே போட்டுருவேன். என்னது, நான் கோலம் பண்ணுமா? ஆமாங்க, நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லி தருவீங்களா? நான் ஒன்று ஒன்றா கற்றுக்க வேணாம்? எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்களே என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். உங்கள் அம்மாவும் உங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரலையா? அவனுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லித்தரணும் நான்? அவன் பையன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தெரிய வேண்டிய எதுவுமே உனக்கு தெரியல. அதெல்லாம் உங்கள் காலத்தில் அத்தை, இப்போ எல்லாருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி தான் பண்ணணும். சரி அத்தை, நீங்கள் சொல்லுங்கள், எப்போத்துலேருந்து ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கள் 2 பேத்துக்கும்? மாமா உங்களுக்கு கூட எதுவும் தெரியாதுல்ல, நீங்கள் கூட இந்த ட்ரெயினிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம்.